எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேந்திரத்திற்குள் நுழைந்து அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க உள்ளார். இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிப்பதால் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். நவக்கிரகங்களில் அதாவது சூரிய குடும்பத்தில் கடைசியான கிரகமாக கருதப்படுவது சனி. நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகம் சனி என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய கிரகம் சனி. சனி வாயு கிரகம். சனி கர்மகாரகன். கர்மகாரகன் என்றால் உங்களுடைய புண்ணிய பாவங்களை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்றால் கர்மகாரகனான சனிதான். சனி ஆயுள்காரகன். வேலைக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக நாயகனாக இருக்கக்கூடியவர் சனி. சனி ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி. சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாட்கள் மட்டுமே பயணிப்பார். அதாவது அதிவேகமாக ராசி விட்டு ராசி மாறக்கூடிய கிரகம் என்றால் சந்திரன்தான். ஆனால் மிகவும் மெதுவாக மந்தமாக நகரக்கூடிய கிரகம் சனி. இவர் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சலனங்களை உருவாக்கக்கூடியவர் சனி. சனி கொடுக்கின்ற சொத்து உங்களுக்கு பரம்பரையாக அழியாமல் இருக்கக்கூடிய சொத்தாகிருக்கும். உங்களுடைய பல வருங்கால தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் பணத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த சனி. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுபபார்வை சுபசேர்க்கை சனிக்கு 2 பக்கங்களிலும் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கும்போதும் சனியின் அடுத்த ராசியில் சுபகிரகம் அமர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் பிரம்மாண்டமான உச்சத்திற்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும். ஆக சனி உங்களுடைய ஜனனகால கட்டத்தில் நல்லபடியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சக்கட்ட உயர்வை அடைய முடியும். மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும். தனுசுராசி காலபுருஷதத்துவத்தில் 9வது ராசியாக வருகிறது. இந்த தனுசுராசிக்கு அதிபதி அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான். தனுசுராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த தனுசுராசிக்குள்ளடங்கும். தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எளிமையானவர்கள். அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். நீங்கள் உண்மையை விரும்பக்கூடியவர்கள். நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் உள்ளவர்கள். தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள். பயணம் செய்வதை அதிக அளவிலான விருப்பமுடையவர்கள். இப்படிப்பட்ட தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரிக்கவிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனிபகவான். 2ஆம் அதிபதி சனிபகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு. ராசிக்கு 3ஆம் அதிபதியான சனி ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் சனிபகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான இடத்தில் சஞ்சரித்துக்கொண்டு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறார். சனிபகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்களால் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, கமிஷன், கான்ட்ராக்ட், ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்களை சேர்க்க முடியும். 3ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதில் தைரியம், தெம்பு, உத்வேகம், புத்துணர்ச்சி நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களால் எதையும் வெல்ல முடியும். உங்களுக்கு சனிபகவான் 3இல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு தற்போது 6ஆம் இடத்திலிருந்தாலும் சனிபகவான் 3இல் இருப்பதால் அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுக்கு கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய முயற்சியால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும்.
2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய அளவிலான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஆகும் என்பது மட்டுமில்லாமல் 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராகு பிரம்மாண்டகாரகன். எனவே சனி 3ஆம் இடத்தை விட்டுச் சென்றவுடன் ராகு 3ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அவையெல்லாம் ஜெயமாகும். இனி நீங்கள் செல்லக்கூடிய பாதை வெற்றிப்பாதையாக மட்டுமே இருக்கும். ஏனெனில் அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பலப்படுத்துகின்றன. சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் 3ஆம் இடமென்பது மிகச்சிறப்பான இடமென்பதால் முதலில் சனி 3ஆம் இடத்திலும் பிறகு ராகு 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கும். எனவே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் பலம் பெறுவது மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் ஆகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தயவு செய்து இந்த வாய்ப்பை தவறவிட்டுவிடாமல் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கின்றபோது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி வாகைகளை சூடக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றியில் முடியும். எந்த ஒரு செயலையும் எப்பேற்பட்ட செயலையும் தைரியமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இவ்வாறான எல்லாவிதமான நன்மைகளையும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார். எனவே தற்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர முடியும். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பார். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சுமார் 2.5 வருட காலகட்டங்களுக்கு சனி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக பயணித்துக் கொண்டிருப்பார். 2025 ஏப்ரல் மாதமே ராகு ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிப்பார். 2024 ஏப்ரல் மாதம் முதல் சுமார் 1.5 வருட காலங்கள் ராகு ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் மிகச்சிறப்பான பலமான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. அதேபோன்று 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்குள் சென்று நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு பகவானும் குரு பகவானும் அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அர்த்தாஷ்டமசனியினால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவிலான பாதிப்புகளும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பயணிக்கும் போது ஒரு சில விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். ஏனெனில் ராகுவும் குருவும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பார்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக சனி சுமார் 2.5 வருட காலகட்டங்கள் சஞ்சரிக்க உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டுமென்றால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த விஷயங்களில் அனுபவம் உள்ளதா என்பதை பார்த்து செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது 4இல் சனி சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாகனத்தின் குறுக்கே ஆடு மாடு பன்றி என மிருகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய உடலில் ஏதாவது அடிபடலாம், காயம் ஏற்படலாம், கவனம் தேவை. சொந்த பந்தங்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொந்த பந்தங்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு. உங்களுடைய குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும். எனவே கவனச்சதறல்கள் இல்லாமல் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் மட்டும்தான் சனி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள்.
இவற்றில் சற்று கவனத்துடன் இருந்தால் அர்த்தாஷ்டமசனியால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் ராசிக்கு 3இல் ராகுவும் ராசிக்கு 7இல் குருவும் இருப்பார்கள். எனவே 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் ராகுவும் குருவும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடுவார்கள். ஏனெனில் குருபகவான் 7இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பார். இது மிகச்சிறப்பான அமைப்பாகும். குரு ஜென்மராசியை பார்க்கும்போது உங்களுக்கு ராஜயோகத்தால் பணமழை பொழியும். ஏனெனில் குரு தனகாரகன். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அதிகரிக்கும். எனவே சனி அர்த்தாஷ்டமசனியாக இருக்கும்போது பாதிப்புகள் அதிகமிருக்காது. மாறாக சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்தான் ஏற்படும். ஏனெனில் சனி உங்களுக்கு 2ஆமிடமான தனஸ்தான அதிபதி. தனாதிபதியான சனி பகவான் கேந்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண தன யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. 4இல் சனி இருக்கும்போது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். என்றாலும் வாடிக்கையாளர்களிடம் ஒப்பந்ததாரர்களிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சல் பணிசுமை இருக்கும், அவ்வளவுதான். ஏனெனில் சனி 4இல் இருக்கும்போது மற்ற கிரகங்களும் சாதகமற்ற நிலையில் இருந்தால்தான் அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகள் முழுமையாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் 3ஆமிடத்தில் ராகுவும் 7ஆமிடத்தில் குருவும் குரு ஜென்மராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவரும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான உயர்வை கொடுக்கும்.